வணக்கம். எனது பெயர் முருகதாஸ். தேனி டிஸ்ட்ரிக்ட் கார்டமம் ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் அசோசியேஷனுடைய செயலாளராக இருக்கேன். தற்போதைய ஏலக்காய் விலை வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் விற்ற ஏலக்காய் விலை 2800-900 முதல் விலையும், அதுபடியாக ஆவரேஜ் விலை 2100 இருந்துச்சு. இப்போது அதனுடைய விலை ஆவரேஜ் விலை பார்த்தீங்கன்னா 1500 வந்துருச்சு. அது முதல் தர 1900 விற்கிது. கிட்டத்தட்ட 700 ரூபா விலை குறைந்து விட்டது. ஆனாலும் சமீபத்தில் ஒரு 200 ரூபா கூடுச்சு. ராமர் கோவில் விசேஷ கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக இந்த ஏலக்காய்கள் அதிகமாக பிரசாதத்துக்காக பயன்படுத்தினாங்க. ஒரு எதிர்பாராத விதமாக 100-200 கூடி இருந்தது. ஆனால் இப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மீண்டும் விலை 1500 வந்துருச்சு. இதனால விவசாயிகளுக்கு மன மகிழ்ச்சி இல்லாமலும், அதே மாதிரி வியாபாரிகள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் சூழ்நிலையாக இந்த தொழில் இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா, திருப்பதி கோயில்கள், சீரடி சாய்பாபா கோயில்கள் எல்லாம் அதிகமான ஏலக்காய் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும், அதிகப்படியா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய சூழ்நிலையிலும் விலை உயர்வு இல்லாம இருக்கு. இதற்கு காரணம் அதிகப்படியான வளர்ச்சின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய ஏலக்காய் ஆக்ஷன்ல உற்பத்தி அதிகமா சந்தைக்கு வருது. இந்த சந்தைக்கு அதிகமா வர காரணத்தினாலேயே விலை உயர்வு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வியாபாரிகளுக்கு ஏற்படுது. மேலும் இந்த விலை உயர்வு எப்போது ஏற்படும் என்றால், இப்போதைய ரம்ஜான் பண்டிகையை எதிர்நோக்கி எல்லாரும் ஒரு விலை உயர்வுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த ரம்ஜான் பண்டிகைகளுக்கு ஏற்றுமதி அதிகமானால் நமக்கு விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏற்றுமதி குறைவும் பட்சத்தில் மீண்டும் ஏலக்காய் விலை குறையும் எல்லாரும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு வர காலகட்டத்தினுடைய அந்த ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நமக்கு விலை ஏற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சூழ்நிலைக்கு 100-200 ரூபா விலை குறைவா இருக்கு. 1500 ரூபா ஆவரேஜ் தான் இருக்கு. இது வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.